விஜய் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. தோனி தலை வந்தார், எல்லாமே வந்தாங்க. ஆக்டிங் மியூசிக்லாம் பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பர். படம் நல்லா இருந்துச்சு சார். விஜய் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லா இருந்துச்சு. படம் வேற லெவலு. தளபதி வேற லெவல். நல்லா இருந்துச்சு படம். வேற லெவல் தலை. விஜய் ஆக்டிங் விஜய் ஆக்டிங் சொல்லவே வேண்டாம். 2 டபுள் விஜய் நல்லா கொளுத்திட்டு ஆடுறேன். மியூசிக்லாம் வேற லெவல். யுவன் சங்கர் ராஜா கொளுத்திட்டு ஆடுறேன். நல்லா இன்னும் அடுத்த வருஷம் படம் சூப்பராக இருக்குது. தலைவர் நொறுக்கி இருக்காரு. கடைசி டோனிலாம் வந்திருக்காப்புல. படம் அட்டகாசமாக இருக்குது. அடுத்த வெற்றிகளாக தலைவர் தான் முதலமைச்சர் வருது. விஜயங்கள் மாமாவோட படம் வேற லெவல். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் லீவ் போட்டு படத்தை பார்க்க வந்திருக்கேன். அவங்க நான் நேரில் பார்க்கணும். விஜய் ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சா? வேற லெவல்ண்ணே. படம் வேற லெவல்ண்ணே. அண்ணன் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? வேற லெவலில் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஆக்டிங் சொல்லவே வேணும். வேண்டாம், வேற லெவலாக இருக்கு. சிங்கம் தான். மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக்கில் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு சார். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குண்ணே. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குண்ணே. விஜய் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? விஜய் ஆக்டிங்லாம் தாறு மாறின உண்மையிலே நல்லா இருந்துச்சுண்ணே. சின்ன விஜய் வராப்லையே கிராஃபிக்ஸ்லாம் எப்படி பண்ணி? அது உண்மையிலே நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குண்ணே. படம் சூப்பர்ண்ணா. தரமாக இருக்கு. வெங்கட ப்ரோ சூப்பராக எடுத்திருக்காரு. செம்மையாக இருக்கு படம். Okay, வேற music லெவல். எப்படி இருந்துச்சு? மியூசிக்ல வேற லெவல். யுவன் சூப்பராக ஓட்டு விட்டாரு. நறுக்குன்னு இருக்கு. வேற லெவல் ப்ரோ. வேற லெவல் மாசம். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. விஜய் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? விஜய் ஆக்டிங்லாம் தரமாக இருந்துச்சு. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக்லாம் ஹைலைட்டு. லாஸ்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே மூளை குழம்பிடும். என்ன கதைன்னு ஒன்றுமே புரியாது. லாஸ்ட் சீன்லாம் செம்ம ட்விஸ்ட்டு. எஸ்கே வந்தாரு. அது எப்படி இருந்துச்சு? ஆமா, SK வந்து அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. SK வந்து படம் உண்மையிலே சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குண்ணே. விஜய் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? விஜய் ஆக்டிங் நல்லா இருக்குண்ணே. சூப்பராக இருக்கு. செமண்ணே. படம் எப்படி இருந்துச்சு? விஜய் ஆக்டிங் எப்படி இருக்கு? ஓகே. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணே. பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ். விஜய் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? செமையாக இருக்கு. எதிர்பார்க்க செம மாசு. படம் வேற லெவலு. வேற லெவல். வேற லெவல் தான். தளபதி கேரியரோட பெஸ்ட் ஃபிலிம் தான். பிளாஸ்ட். இது தளபதி திருவிழா. வேற லெவல். படம் அல்டிமேட்டாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருக்குது. விஜய் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? விஜய் இது இப்போ இந்த லியோவுக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது படம். உண்மையிலே வந்து அவங்க கொடுத்த பில்டப்புக்கு ஒர்த்தான படம் இது. கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்கு. கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது படம். கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தரமான சம்பவங்க. எல்லாம் தரமாக இருக்குது. ஆக்ஷன்லேருந்து எல்லா டான்ஸ் எல்லாமே பக்கா மியூசிக் எப்படி இருந்துச்சு? தரமாக செஞ்சுருக்காரு. செம. விஜய் ஆக்டிங் செம. என்ன இதை விட்டு கடைசியாக போகிறாங்க அப்படிங்கிறது தான் கஷ்டமாக இருக்கிறத விட்டுட்டு படம் எல்லாரும் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. அது ஒன்று போனாலும் ஒன்று எஸ்கே வராப்புல மறுபடியும் அதுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ஓகே. அடுத்து நிறைய ட்விஸ்ட் இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. வேற லெவலில் இருந்துச்சு. தளபதி தான். படம் சூப்பர். வேற லெவல். நல்லா இருக்கு. டான்ஸே இல்லைண்ணே. அல்டிமேட். படம் எப்படி இருந்துச்சு? வேற லெவல். வேற லெவல். படம் வேற லெவலு. இது ஒரு வர பிரசாதம். தளபதி உண்மையுமே படம் ஒருத்து. நான் தான் சொன்ன தலை ட்ரீட்னு. ஆனால் படம் உண்மையுமே ஒருத்தா இருக்கு. பெஸ்ட்டு படம் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக பிடிச்சிருச்சா? விஜய் ஆக்டிங் பிடிச்சிருச்சா? மியூசிக் எப்படி ரொம்ப இருந்துச்சு? பிடிச்சி. செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு சார். வெற்றி நிச்சயம். தளபதி சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. படம் சூப்பர். செம்மையாக ஃபேன் சஸ்பென்ஸ் நிறைய இருக்கு. வேற லெவல். தளபதி நல்லா இருந்துச்சு.
குஷ்டினே நல்லா இருக்கு. சூப்பராக படம் நல்லா இருக்கு. பார்ட் 2க்கு வெயிட்டிங். தரமா இருக்கு மாஸ் படம். வேற லெவல். ஃபேன்ஸ் யாரும் உட்காரவே மாட்டோம். சூப்பர் படம். தலைவன் வேற லெவல் ஆக்டிங். இந்த மாதிரி படம் என் தலைவன் கொடுக்க மாட்டேன். இனிமேல் என் தலைவன் மறுபடியும் வரணும்னு எங்கள் ஆசை. நல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். சூப்பரா சூப்பர் அருமையா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பண்டைய காலப்பு சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருக்கு படம். மாஸ் மாஸ் வேற லெவல் வேற சூப்பரா இருக்குண்ணே. படம் சூப்பரா இருக்கு. பண்டைய காலப்பு சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. வேற லெவல் வேற லெவல் வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி. இந்த வருஷமா நாங்க தான் தளபதினா இதுதான் இளைய தளபதி வேற ரகம். வேற மாதிரி படம். சூப்பர் படம் வேற லெவல். படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ப்ரோ. செமையாக வந்திருக்காங்க. வெங்கட் பிரபு எங்களை வந்து ஏமாற்றுவான்னு நினச்சேன். ஆனால் அவர் பிபி ஏற்றிட்டு எங்களுக்கு செமையாக வின் பண்ணிட்டாரு. செம வைப்பாக இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப ஒருத்தனா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். செல்ஃபி டாப் ஜாம் பண்ணுறீங்களா படம். சூப்பராக இருக்கு. படம் பயங்கரமா பண்ணிருக்காப்ல. லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். சூப்பர் ஜி செம டிஸ்ட்ரிக். சூப்பர் சூப்பர் படம். தரமா இருக்கு படம். நினைச்சதை விட வேற லெவல்ல இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி நீங்க எதுவுமே சின்ன விஜய் டிஏஜிங் தரமா பண்ணியிருக்காங்க. எதுவுமே ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. தெளிவா வந்து பார்த்தாங்கன்னா அருமையான படம். இந்த மாதிரி படம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. அருமையா இருந்துச்சு. சரியான டைட்டில் சரியான படம். பின்னிட்டார அண்ணன் தானே வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு. வேற லெவல். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா அருமையான படம். ரொம்ப வருஷம் கழிச்சு என்ஜாய் பண்ண படம். நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பர். வெறித்தனமாக இருக்கு. ஒரு நடிகராக தலைவரை எதிர்பார்த்தோம். இன்னைக்கு தலைவராக வேற லெவலில். மகிழ்ச்சி. சூப்பராக வேற லெவல் படம். சூப்பராக இருக்குண்ணா. வேற லெவல். நான் தளபதிக்காகவே போய் பார்க்கலாம். படம் வேற லெவல். சூப்பர் ப்ரோ. வேற லெவல் சூப்பர் படம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. தளபதி இதே மாதிரி படம் இன்னும் நடிக்கணும். இந்த மாதிரி நடிச்சதே இல்லை. தளபதி இந்த மாதிரி படிக்கணும். நிறைய சூப்பர் ஆடிங் ப்ரோ. இந்த மாதிரி தளபதி நடிச்சாகணும். நல்லா இருந்துச்சு. இன்னும் மேலும் நடிக்க நாங்கள் ஆசைப்படுறோம். டோனி தளபதி வேற லெவல். சிஎஸ்கே ரசிகர் கண்டிப்பாக பார்ப்பாங்க. தல ரசிகருக்கு முக்கியமான படம். பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஏஐலாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் நிறைய பேர் நல்லாதான் சொல்கிறாங்க. பார்க்க சூப்பராக இருக்குது. மியூசிக் நல்லா இருந்துச்சு. தலைவர் டான்ஸு பழைய ஸ்டெப்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சாங்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா. கிளைமேக்ஸ்லாம் பிச்சு எரிஞ்சிட்டாங்க. வெங்கட் பிரபு சார் சூப்பராக எடுத்திருக்காங்க. படம் வேற லெவலில் இருக்குண்ணே. 200% தளபதி படம்ண்ணே. வெங்கட் பிரபுக்கு ஒரு நன்றிண்ணே. யுவன் மியூசிக்கு கிளைமேக்ஸில் ஒரு விஜய் இது கேமியோ ரோல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. படத்தை பாருங்க தெரியும். சூப்பரான படம்ண்ணே. சிஜி அதெல்லாம் நல்லா இருக்குண்ணே. கொஞ்சம் படம் ஃபஸ்ட் டைம் பார்க்கல ஒரு மாதிரி இருந்துச்சுண்ணே. அப்புறம் இப்போ ரெண்டாவது வாட்டி ப்ரொடியூசர் சொன்னாங்களா சரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா இருக்குண்ணே. தனியாக கேட்கல ஒரு மாதிரி. படத்தோட பார்க்கல நல்லா சூப்பராக இருந்துச்சுண்ணே. வேற லெவலில் படம். பிளாக் பஸ்டர் இல்லை மெகா பிளாக்ஸ் 1000 கோடி உறுதியாக அடிச்சிருக்கோண்ணே.
இது ஏற்கனவே தமிழ்நாடு ஃபுல்லாக படம் எல்லா தேட்டரிலும் நம்ம படம் தானே ஓடுது. கண்டிப்பாக படம் ஹிட் அடிக்குமே. படம் ரொம்ப அருமையாக இருந்தது சார். சந்தோஷம் எங்கள் முகத்திலே நீங்கள் பார்க்க முடியுமே, அவ்வளோ அருமையாக இருக்குது. ரசிகர்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அரங்கத்தை தாண்டி வெளியே சத்தம் கேட்குற அளவுக்கு ரசிகர்களோட கொண்டாட்டங்கள் இருக்குது. யாருமே சீட்டில் இல்லை, ரசிகர்கள் வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. ரொம்ப அற்புதமான படமாக அமைஞ்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஆல்ரெடி எங்கள் தளபதி வந்து மார்க்கெண்டேன் தான். அவரோட இளமையை வந்து சொல்ல வேண்டாம். அதுலேயும் வந்து ஒரு தளபதியை ரொம்ப இளமையாக காமிச்சிருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது தேட்டரில் ரசிகர்கள் வந்து அந்த கொண்டாட்டத்தை அனுபவிக்கலாங்க. இந்த படம் மூலமாக அவருக்கு அரசியலில் என்ன மாதிரி ஒரு மாற்றம்? படத்தில் வந்து அவங்க அரசியல் எதுவுமே பேசலை. ஆல்ரெடி அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து மாநாட்டுக்குள்ளே வேலைகள் நடந்துட்டு இருக்குது. படத்திற்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. அது தனியாக நீங்கள் ரசிகர்களாக அதை கொண்டாடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. படத்தில் வந்து எங்களுடைய கொடியவோ அல்லது வந்து முழக்கங்களோ எதுவும் வேண்டாங்கிறத அறிவுறுத்திருக்கிறாங்க. மாநாடு நோக்கி எங்களுக்கு செப்டம்பர் 23 மாநாடுகள், அதை நோக்கி எங்களுடைய அடுத்த பயணம் இருக்கும். ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக ஆக்குறதுக்கு எங்களுடைய தொண்டர்கள் எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. திருநெல்வேலியிலேருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு 10,000 தொண்டர்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு இப்பவுமே ரெடியாக இருக்கிறோம். நாங்கள் வந்து அதற்கான வேலைகள், அதற்கான 4 அணி தலைவர்கள் எல்லாமே அதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சுட்ருக்கோம். மாநாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். படம் வேறு லெவலில் பிளாக் பஸ்ட். நான் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. எங்களாலலாம் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக செஞ்சுட்டார் வெங்கட் பிரபு. படத்தில் எங்கேயுமே லேக் கிடையாது. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, தளபதி வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஸ்லோவெலாம் கிடையாது. அவர் எக்ஸ்பிரஷனு, அவர் ஆக்டிங்கு, அந்த எமோஷனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் எமோஷனு, ஃபன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் உட்காராந்த வச்சு பார்க்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்னா கத்துவாங்க, கதறுவாங்க அப்படின்னு இருக்கும். தெளிவாக உட்கார வச்சு படம் உட்கார அப்புறம் உட்காந்த இடத்த விட்டு எவனுமே தெரியல. எல்லாமே பாட்டு கூட எழுந்திரிச்சு ஆட மாட்டேங்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக பாட்டு எங்கே வைக்கணும், பாட்டில் நிறைய ட்ரோல் பண்ணாங்க வச்சாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் டிஹெச்சிங் தளபதி பற்றி எல்லாமே கேவலமாக கழுவி ஊற்றிட்டு அதெல்லாம் டிஹெச்சிங் தளபதி தான் இன்றைக்கி வந்து மாஸ் காட்டுறாரு. அவர் தான் படமே. அவர் தான் எவ்வளோக்கு எவ்வளோ டிஹெச்சிங் தளபதி ஓட்டினாங்களோ அவ்வளோக்கு காலில் வந்து கும்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டிஹெச்சிங் தளபதி சூப்பராக காட்டுறாரு. அவர் தான் படமே ப்ரோ. அவர் இல்லாட்ட படமே கிடையாது. அவர் தான் காட்டுறாரு. முன்னாடி தளபதி சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி தளபதி வர்சஸ் இளைய தளபதி அந்த மாதிரி படம் வேற லெவல் பிளாக் பஸ்டர் ப்ரோ. கிளைமாக்ஸில் தலை வந்திருக்கு. ஆமாம் எல்லாமே இருக்காங்க. நீங்கள் சொல்கிற கேமியோன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, ரூமுக்குலாம் எல்லா கேமியும் இருக்குது ப்ரோ. எல்லா கேமியும் இருக்குது. எல்லா கேமியும் என்ஜாய் பண்ணலாம். எஸ்கே இருக்கார், சொல்லலாமான்னு தெரியல. எஸ்கே இருக்கார், அது சொல்ல ஸ்பாய்லர் பண்ணல. எஸ்கே இருக்காங்க, த்ரிஷா இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. எல்லாமே படம் சூப்பராக இருக்குது. 1000 கோடி அடிக்குமா? கண்டிப்பாக அடிக்கும் ப்ரோ, கண்டிப்பாக அடிக்கும். அதான் லியோ படத்துக்கு ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு எல்லாம் நெகட்டிவ் கொடுத்தாங்க. அதுவே 650 அடிக்கும் போது இந்த படம் பிளாக் பஸ்டர். குறை சொல்றதுக்கு ஒன்றுமே படத்தில் இல்லை. அப்புறம் எப்படி 1000 கூட அடிக்காமல் இருக்கும்? இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஸ்க்ரீன்லையும் படம் ரிலீஸ் ஆகுது. எப்படி அடிக்காமல் இருக்கும்? அடிக்கலான்னு நீங்கள் வந்து அடுத்த படத்துக்கு இதே தேட்டருக்கு தான் அவரு, இதே ஷோக்கு தான் அவரு. ஏன்னு கேளுங்க எனக்கு. கண்டிப்பாக அடிக்கும் ப்ரோ, கண்டிப்பாக அடிக்கும். நெகட்டிவ் நிறைய பேர் கிளப்புவாங்க. இந்த நிறைய பேர் வன்மத்தை கிளப்புவாங்க. இந்த தலை ஃபேன்ஸு, ரஜினி ஃபேன்ஸு இதெல்லாம் வந்து விஜய் மேலே ஒரு புறம் மேலே வன்மத்தை கேட்குவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வேணாம். அவர் இன்னொரு படம் தான் நடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் அரசியல் போப்பார். அவர் வந்து சினிமா வந்துட்டு ஒரு படமையாக போட்டி அதெல்லாமே பார்க்கல. இன்னும் ஒரு படம் நடிக்க போகிறாரா, இந்த படத்தையும் கொண்டாடுங்க, அடுத்த படத்தையும் கொண்டாடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் படம் நடிக்கிறது அவர் கையில் தான் இருக்குது. கொண்டாடுங்க ப்ரோ, நல்ல படத்தை கொண்டாடுங்க. அதர் லாங்குவேஜ்லாம் யாரோ ஹீரோ நடிக்கிறாங்க, எல்லா ஆக்டரும் நடிக்கிறாங்க, எல்லாம் கொண்டாடுறாங்க. ஆனால் விஜய் மேலே சில வந்து வன்மத்தை கேட்கலாங்க, செய்கிறாங்க. அதெல்லாம் வேணாம். தளபதியை தலைவராக பார்க்கீங்களா, நடிகராக? ரெண்டுமே ப்ரோ. எனக்கு வந்து நடிகனாகவும் பார்க்கணும், தலைவராகவும் பார்க்கணும். எனக்கு அவர் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கணும். எனக்கு அதுதான் பெரிய பிஸ்ட்டுங்க. பாருங்க, நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் ப்ரோ. திருச்சியிலேருந்து இங்கே படம் பார்க்க வந்திருக்கோம். நைட்டு பூரா தூக்கமே இல்லை எங்களுக்கு. இங்கே வந்து படம் பார்க்குறோம். எதுக்கு? இதுக்கோசரம் தான். அரசியல் வர நல்லது பண்ணுறாரு. என்னைக்காவது ஒரு நாள் பார்க்க முடியும், நம்ம செய்ய முடியும். டெய்லி ஸ்க்ரீனில் பார்க்காது. அதெல்லாம் மிஸ் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக அவர் வரணும் ப்ரோ, அரசியலுக்கு வரணும், படமும் நடிக்கணும் ப்ரோ. அவர் படம் நடிக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக நடிக்கணும். இது வீடியோ அங்கெல்லாம் போகணும். சார் வரைக்கும் போயிட்டு கண்டிப்பாக ஒரு படமாக வருஷத்துக்கு ஒரு படமாக நடிக்கணும். அவ்வளோதான் ப்ரோ எனக்கு ஆசை.